சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸின் அன்பான வாடிக்கையாளர்கள் மற்றும் ஆன்மீக பக்தர்கள் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்த திருக்கைலாயமலை பரிக்கிரம சுற்றுலா கைலையை தேடி ஒரு இமயமலை பயணம் 9/5/2025 அன்று தொடங்கி 15 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த திருக்கைலாயமலை பயணம் குறித்த விரிவான விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். முதல் நாள் சென்னையிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்டு அன்று காத்மாண்டு சென்று 3 நட்சத்திர ஓட்டலில் தங்குதல். அங்கு கைலாயமலை பயணம் குறித்த வழிமுறைகள், பயண விபரம் அனைத்தும் தெளிவாக தெரிவிக்கப்படும். 2வது நாள் காத்மாண்டுவில் உள்ள பசுபதிநாதர், இருதய அம்மன், ஜலநாராயணன் உட்பட ஆன்மீக ஸ்தலங்களை தரிசனம் செய்தல், பயணத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குதல், பயண ஏற்பாடுகளை செய்து கொள்ளுதல். 3வது நாள் காத்மாண்டுவிலிருந்து கைலாய மலை நோக்கி நேபாள், திபெத் வழியாக புறப்படுதல். சுமார் 145 கிலோமீட்டர் பயணம் செய்து கையருசி என்ற இடத்தில் இரவு தங்குதல். இது ஒரு மலை பயணம் என்பதால் இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களை ரசித்தவாறு பயணம் செய்யலாம். 4வது நாள் கையாபுருபெசுவிலிருந்து கிளம்பி நேபாள், திபெத் எல்லையான திமுர் ரோஸ்வாவில் எமிகிரேஷன் விசா செக் செய்து திபெத் எல்லை சென்று கீராங் என்ற இடத்தில் இரவு தங்குதல். திபெத் கைடுவுடன் இருந்தால் மட்டுமே திபெத் செல்ல அனுமதி கிடைக்கும். எனவே இங்கிருந்து நாம் ஏற்பாடு செய்துள்ள திபெத் சைனா கைடுடன் அவர் வழிகாட்டுதலின்படி இந்த பயணம் தொடரும். 5வது நாள் கீராங் நகரில் தங்கி ஓய்வெடுத்தல். இங்கு உள்ள மார்க்கெட் செல்லுதல், பிரிகிட் கோயிலுக்கு சென்று வழிபடுதல். 6வது நாள் கீராங்கில் இருந்து புறப்பட்டு 350 கிலோமீட்டர் பயணம் செய்து சாகா கவுண்டி நகரத்தை அடைந்து அங்கு தங்குதல். வழியில் பிரம்மபுத்திரா நதியை பார்த்து ரசித்தல். 7வது நாள் சாகா கவுண்டியில் இருந்து புறப்பட்டு 270 கிலோமீட்டர் பயணம் செய்து மானசரோவர் புனித ஏரியை அடைதல். அங்கு புனித நீராடி பூஜைகள் செய்து இறைவனை வழிபட்டு அருள் பெறுதல். அங்கு இரவு தங்குதல். 8வது நாள் மானசரோவரிலிருந்து புறப்பட்டு 40 கிலோமீட்டர் பயணம் செய்து கைலாய மலையை ஒட்டிய சிறிய நகரமான டார்ச்சன் நகரை அடைந்து அங்கு ஓய்வெடுத்தல். 9வது நாள் டார்ச்சனில் இருந்து புறப்பட்டு 8 கிலோமீட்டர் பயணம் செய்து கைலாய மலை பரிக்கிரமம் ஆரம்பிக்கக்கூடிய இடமான யமத்வாரை அடைந்து சிவபெருமானின் முதல் தரிசனத்தை முடித்துவிட்டு அங்கிருந்து பரிக்கிரமமாக நடைப்பயணமாக 13 கிலோமீட்டர் பரிக்கிரமா செய்து திராபுக் என்ற இடத்தில் இரவு தங்குதல். 10வது நாள் திராபுக்கில் இருந்து புறப்பட்டு 22 கிலோமீட்டர் பரிக்கிரமா செய்து ஜூதுல் புக் என்ற இடத்தில் இரவு தங்குதல். இந்த பயணம் மிகவும் உயரமான சிகரமான டோல்மாலா பாஸ் வழியாக கடினமான பாதையில் செல்ல வேண்டியிருக்கும். வழியில் பார்வதி தேவி புனித நீராடிய கௌரி குண்ட் எனும் இடத்தினை தரிசனம் செய்யலாம். 11வது நாள் ஜூதுல் புக் இருந்து புறப்பட்டு 7 கிலோமீட்டர் இறங்கு முகமாக பரிக்கிரமா செய்து பரிக்கிரமாவை நிறைவு செய்து டார்ச்சன் நகரினை அடைந்து நமது தங்கும் விடுதியை அடைந்து உணவு இடைவேளைக்கு பிறகு புறப்பட்டு அங்கிருந்து சாகா கவுண்டி நகரை அடைந்து அங்கு தங்க வேண்டும். 12வது நாள் சாகா கவுண்டியில் இருந்து புறப்பட்டு கீராங் நகரை கடந்து திபெத் பார்டரை தாண்டி காத்மாண்டு வந்தடைதல். இரவு காத்மாண்டுவில் தங்குதல். 13வது நாள் காத்மாண்டுவில் ஓய்வுக்கு பின்னர் விமானம் மூலம் புறப்பட்டு சென்னை வந்தடைதல்.
இந்த பயணத்தில் காட்மாண்டுவிலிருந்து புறப்பட்டு காட்மாண்டு திரும்ப வரும் வரை உள்ள வாகன செலவு, விசா செலவு, மலையேறும் பர்மிட், திபெத் கைடு செலவு, அரசு வரிகள், உணவு, தங்கும் விடுதி ஆகியவை பயண கட்டணத்தில் அடங்கும். சென்னை டு சென்னை விமான கட்டணம், சொந்த செலவு, பூஜை செலவுகள், குதிரை செலவு, பெனால்டி, இன்சூரன்ஸ், இதர செலவுகள் பயணிகளை சார்ந்தது. மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த யாத்திரையானது சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸின் டிராவல் பார்ட்னரான நேபாளில் உள்ள குரூப் ஹாலிடேஸ் உடன் இணைந்து இந்த யாத்திரையினை மிகவும் சிறப்பாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிறுவனம் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக கைலாயமலை யாத்திரையினை சிறப்பாக நடத்தி வருகிறது. எனவே எமது வாடிக்கையாளர்கள் மற்றும் ஆன்மீக நண்பர்கள் இந்த பயணத்தில் இணைந்து எம்பெருமான் கைலாயநாதன் சிவபெருமானின் அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.